1789 ஜெர்மனியை சேர்ந்த ஒரு வேதியியல் நிபுணர் மார்டின் ஹென்ரிச் கிளாப்ராத் அப்படின்ற ஒருத்தர் கண்டுபிடிச்ச ஒரு பொருள்னால தான் இன்னைக்கு இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடுவில் சண்டை வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அந்த பொருள் வேற எதுவும் கிடையாது, யுரேனியம். யுரேனியம் அப்படின்றது வந்து ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில் நிறைய மெட்டல்ஸ் நம்ம பயன்படுத்துவோம். அலுமினியம், இரும்பு, இந்த மாதிரி நிறைய நம்ம பயன்படுத்துவோம்ல. இதிலெல்லாம் இல்லாத ஒரு தனிச்சிறப்பு இல்லை ஒரு பாதகமான குணம்னு சொல்லலாம் யுரேனியம்க்கு இருக்கு. யுரேனியம் என்ன பண்ணும் அப்படின்னா கதிர்வீச்சுகளை வெளியிடும். ஸோ யுரேனியம் வந்து நேரடியாக நம்ம எக்ஸ்போஸ் ஆனோம் அப்படின்னா நமக்கு வந்து கேன்சர் மாதிரியான பல்வேறு பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது யுரேனியத்துக்கு மட்டும்தான் இருக்கா அப்படின்னா கிடையாது. யுரேனியம் மாதிரியே புளூட்டோனியம், அதே மாதிரி தோரியம், இப்படி நிறைய ரேடியோ ஆக்டிவ் மெட்டல்ஸ்லாம் இருக்கு. ஆனால் அதில் அதிகம் பயன்படுத்தப்படுறது வந்து யுரேனியம் தான். இந்த யுரேனியத்தை பற்றி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதை ஒன்று இருக்குங்க. முதல்ல யுரேனியத்தை வந்து இந்த பவர் பிளான்ட்டுக்காக யூஸ் பண்ணாங்களா இல்லை போர்க்களத்தில் வந்து குண்டு வீசுறதுக்கு யூஸ் பண்ணாங்களா அப்படின்னா போர்க்களத்தில் குண்டு வீசுறது தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 1939 இது வந்து பயன்பாட்டுக்கு வர ஆரம்பிக்குது. யுரேனியத்தை யூஸ் பண்ணி நியூக்ளியர் தயாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. 1945 ஃபர்ஸ்ட் யூஎஸ்ஏல என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ மெக்சிகோ அப்படின்ற இடத்துல